இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 5வது நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு கிருபை. நாம் கிருபையை பற்றி அநேக அருளுரைகள் மற்றும் வேத விளக்கங்கள் எல்லாம் நம் கிருபையை பற்றி அதிகமாய் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த தேவனுடைய கிருபை, இந்த கிருபையை நான் பெற்றிருக்கிறேனா என்று சொல்லி நாம் என்றைக்காவது தியானித்ததுண்டா? சரி, கிருபை என்பது என்ன? தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஈவு தான் கிருபை என்று சொல்லப்படுகிறது. தகுதியற்ற ஒருவனுக்கு, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு தேவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு ஈவு. பொதுவாக இந்த உலக பிரகாரமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், தகுதி இல்லாத ஒருவனுக்கு எதுவுமே கிடைப்பதில்லை. ஒருவேளை ஒரு வாலிபன் வேலை தேடி சென்றால் அவனுக்கு என்ன தகுதிகள் இருக்கிறது என்று சொல்லி அவனுடைய சர்டிஃபிகேட்ஸை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தகுதி இல்லாத ஒருவனுக்கு நான் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், ஒரு மிகப்பெரிய பரிசு தான் இந்த கிருபை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தகுதி இல்லாத ஒரு மனிதன், அவனுக்கு எந்த தகுதியுமே இல்லை, எனக்கு பண தகுதி இல்லை, படிப்பு தகுதி இல்லை, எனக்கு எந்த பலமும் இல்லை என்று சொல்லி இந்த உலகத்தில் நிர்கதியாய் நிற்கின்ற ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் இந்த கிருபை. இன்றைக்கு தேவ கிருபை இந்த வரைக்கும் நம்மோடு இருப்பதினால்தான் நாம் இன்றைக்கு உலகத்தில் உயிரோடு நின்று கொண்டிருக்கின்றோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நம் காலையில் எழும்பி, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய கிருபை தந்திருக்கிறீரே என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கிருபை நாம் புகழ்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை, அந்த நாளுக்குரிய கிருபை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாய் நான் உணர்ந்திருக்கின்றேன். அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து, ஆண்டவரை இன்றைக்கு உம்முடைய புதிய கிருபை எனக்கு தந்து என்னை வழிநடத்தும் என்று சொல்லும் பொழுது அவருடைய புதிய கிருபையை ஆண்டவர் தந்து ஒவ்வொரு நிமிடமும் வழிநடத்திலே அதிகமாய் நாம் உணர்ந்து பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் உயிரோடு இருக்குது அவருடைய சுத்த கிருபை. இன்றைய நாட்களிலும் கூட வேகமாய் உருண்டு ஓடுகின்ற இந்த காலகட்டத்திலே நாம் வெளியிலே சென்றுவிட்டு வீட்டிற்கு வருவது நிஜமா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டங்களிலே நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நம்முடைய பயணத்தின் போது எல்லாம், நம்முடைய டிராவலில் எல்லாம் கர்த்தருடைய கிருபை மாத்திரமே நம்மை தாங்கி கொண்டு வருகின்றது. எத்தனையோ மனிதர்கள் நம்மளை விட பரிசுத்தவான்கள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போன நிலைமையிலும் கூட ஆண்டவர் நமக்கென்று கிருபையாய் ஒவ்வொரு நாளையும் நமக்கு கூட்டி தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறது அந்த ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபையைத்தான். அந்த கிருபையைத்தான் நாம் இன்றளவும் அனுபவித்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி என்றால் அந்த கிருபையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு நமக்கு ஒரு சில தகுதிகள் தேவைப்படுகின்றது, அநேக தகுதிகள் தேவைப்படுகின்றது. ஆனாலும் கூட அதில் உள்ள ஒரே ஒரு தகுதியை இந்த நாளிலே நாம் தியானித்தோம் என்று சொன்னால் தாழ்மை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. கிருபை எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு மாத்திரமே அந்த தேவனுடைய கிருபையானது கொடுக்கப்படுகின்றது. இந்த தாழ்மை தேவன் எனக்கு கொடுக்க விரும்பும் அந்த கிஃப்டாகி அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு அந்த தகுதி இருக்கின்றதா? என்னிடத்திலே அந்த தாழ்மை காணப்படுகின்றதா என்று சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் என்னிடத்திலே தாழ்மை இருக்கின்றதா? பவுலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பவுல் மிகச்சிறந்த ஒரு கல்விமான், ஒரு சீமானும் கூட. ஆனாலும் கூட அவர் சொல்லுகின்றார், கர்த்தருக்கு எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். எவ்வளவு ஒரு பெரிய செல்வவான். ஆனாலும் கூட அவர் சொல்லுகின்றார், நான் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்ல, தன்னுடைய வாழ்க்கை பற்றி எல்லாராலும் துடைத்து போடுகிற ஒரு அழுக்கான ஒரு கந்தையை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை மிகவும் தாழ்த்துகிறார். அப்படி அவர் தாழ்த்தினதினாலே அநேக ஆசீர்வாதங்களை, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக தேவன் அவருக்கு கிருபை செய்திருக்கின்றார். நமக்குள்ளே இந்த தாழ்மை இருக்கின்றதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் அநேக பட்டங்கள் வாங்கி இருக்கின்றேன், நல்ல பதவியில் நான் இருக்கின்றேன், மிக பணபலத்தினால் நான் உயர்ந்து காணப்படுகின்றேன், என்னுடைய உறவுகள் என்ற பலத்தாலே நான் மிக உயர்ந்து நிற்கின்றேன் என்றெல்லாம் சொல்லி நாம் மார்தட்டி கொண்டிருக்கின்றோமா? இவை எல்லாவற்றையும் தேவன் வெறுக்கின்றார். தேவன் கூறுகிறார், நீ எனக்கு முன்பாக தாழ்மைப்படு, அப்பொழுது நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார்.
எனக்கு அன்பானவர்களே, நம்மிடத்தில் இந்த தாழ்மையான ஒரு குணம் காணப்படும் பொழுது மாத்திரமே தேவன் நம்மை உயர்த்த முடியும். நம்மை தாழ்த்தினால் மாத்திரமே நம்முடைய தாழ்மையின் நிலைமையை மரியாளை போன்று என்னுடைய தாழ்வின் நிலைமையை ஆண்டவர் என்னை நோக்கி பார்த்தார், அடிமையின் தாழ்விலிருந்து என்னை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி மரியாள் சொல்லுகின்றார். பவுல் இவ்வாறாக தன்னை தாழ்த்தினதனால் தானே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறதே, இந்த பலவீனத்தை நீங்கள் நீக்கி போடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போய் நிற்கின்றார், அவருடைய கிருபையை தேடி. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனம் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் கூட அந்த பலவீனத்தில் என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும். நீ பலத்தை தானே கேட்கிறாய், அல்லது இந்த நோய் என்னை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று தானே கேட்கிறாய். இல்லை மகனே, என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும். உன்னுடைய பலவீனம் உன்னோடு இருக்கட்டும், ஆனால் அந்த பலவீனத்திற்கும் மேலாக என்னுடைய பலத்தை நான் உனக்கு தருகிறேன். உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. இன்றைக்கு நமக்கு ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் சொல்லும்போது, என் கிருபை உனக்கு போதும் மகளே, அல்லது என் கிருபை உனக்கு போதும் மகனே என்று சொல்லும் பொழுது அது எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கும். இதை நாம் என்றைக்காவது சிந்தித்து பார்த்ததுண்டா? பவுலை போல நம்மை தாழ்த்தி இருக்கின்றோமா? பவுலை போல நம்மை தாழ்த்தும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவார், மகளே மகனே என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுவார். நம்முடைய பலவீனங்களிலெல்லாம் நம் ஆண்டோடைய கிருபையை சார்ந்து நிற்கும் பொழுது நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் மாறிப்போகிறது. எல்லா பலவீனங்களையும் தேவன் அகற்றி அவருடைய கிருபை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு புது பலனை நமக்கு கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, பார்த்தீங்கன்னு சொன்னால் யோனா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், பொய்யான மாயையை பின்பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை அவர்கள் போக்கடித்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். ஆனால் இந்த பொய்யான மாயைகளை பின்பற்றும் பொழுது நமக்கு வரக்கூடிய கிருபைகளை நாமே போக்கடித்து கொள்ளுகின்றோம். இந்த உலகமானது ஒரு மாயையான உலகம் அன்பானவர்களே. இந்த உறவுகளெல்லாம் ஒரு மாயையான ஒரு உறவுகள். இந்த பணபலம் எல்லாம் ஒரு மாயையான ஒரு பணம். ஆனால் நாம் இதை சார்ந்து, நாம் அவற்றையெல்லாம் நம்பி, நம்ம உறவுகளை நம்பி, நமக்கு அன்பானவர்களை நம்பி நாம் இந்த உலகத்திலே மாயையான உறவுகளையும் மாயையான காரியங்களையும் பின்பற்றி ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த கிருபையை நாம் நமக்கு வர வேண்டிய கிருபைகளை நாமே போக்கடித்து விடுகின்றோம். இல்லை அருமையானவர்களே, நாம் அப்படி செய்யலாகாது. நிச்சயமாகவே நாம் ஆண்டவரிடத்திலே தாழ்மையோடு கேட்போம், ஆண்டவரே எனக்கு உம்முடைய கிருபை மாத்திரம் போதும். உம்முடைய கிருபையிலே என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்க வேண்டும். நான் எனக்கு உமக்கு முன்பாக என்னை முழுவதுமாக நான் என்னை சமர்ப்பிக்கின்றேன். என்னிலே ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி நம் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் அவருடைய கிருபையை நமக்கு தந்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த கிருபையை நமக்கு பொழிந்தருள நாம் ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் சற்று நேரமாக சிந்திக்கும்படியாக ஆண்டவரே கிருபை என்ற வார்த்தை எங்களுக்கு நீர் கொடுத்து அதை நாங்கள் தியானிக்க நீ கர்த்தர் உதவி செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தேவை, ஆண்டவருடைய கிருபை எனக்கு வேண்டும், அவருடைய கிருபையின் பிரசன்னம் எனக்கு தேவை என்று சொல்லி வாஞ்சித்து நிற்கின்றார்களோ ஆண்டவரே, அனைவர் மேலும் உடைய கிருபையை நீர் பொழிந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய கிருபையின் பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதையா. உம்முடைய கிருபையினால் மாத்திரமே நாங்கள் நிலை நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை என்று சொல்லி நாங்கள் பாடுகிறோம் ஐயா. அப்படியே உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு பவுலுக்கு கொடுத்த அந்த கிருபை ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த கிருபை ஆண்டவரை பூரணமாய் நிரம்பி அவருடைய வாழ்க்கையிலே புரண்டோட செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். உடைய கிருபையினால் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை அலங்கரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் காண்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை எங்களில் இருப்பதை புரிந்து கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். என்ற உள்ளத்திலே தாழ்மையை கற்றுத்தாருங்க அப்பா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தாழ்மையை தரித்து கொண்டு ஆண்டவரே இந்த கிருபையை பெற்று இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, எங்களில் ஒன்றுமில்லையா, நாங்கள் ஒரு குப்பைகளும் நீசர்களும் ஒன்றுக்கு உதவாத தூசிகளுமாய் இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தந்து எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை